ஒரு இம்பார்ட்டன்ட் நாள். இந்த மந்த் செப்டம்பர் 21 வந்து வேர்ல்ட் மேரோ டோனர் டே அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி டு ஹானர் த டோனர்ஸ் who have come forward to donate for these patients. இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு இப்போ கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவங்க ஃபியூ இயர்ஸ் கூட வெயிட் பண்ணலாம். மேபி தே கேன் வெயிட் ஃபார் 5 years 10 years டயலிசிஸ் டிபெண்ட்டாக. ஆனால் பிளட் டிசீசஸ் வந்து தே ஆர் வெரி ஃபாஸ்ட் கில்லிங் டிசீசஸ். அதில் வந்து எவ்ரி டே இஸ் த போனஸ் ஃபார் ஃபியூ பிளட் டிசீசஸ் ஃபார் தெம் டு live that day. They brought a bonus of an additional day to their life. அப்படி இருக்கிறப்போ இந்த டிசீஸஸ் மெடிசன்ஸ்னால கியூர் பண்ண முடியாத டைம்ல bone marrow transplant is becoming a very important treatment to cure these diseases. அதுல முக்கியமான டிசீஸ் என்னென்னு பார்த்தோம்னா லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்றது. லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்னா அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா அதுல இருந்து அவங்கள குணப்படுத்த முடியாது. அந்த குரூப் ஆஃப் டிசீஸ் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு குரூப்பு. ஃபர்ஸ்ட் பிளட் கேன்சர். ஸோ பிளட் கேன்சர்ல இன்னைக்கு சில்ட்ரன்ல வர பிளட் கேன்சர்ல 70% நம்ம கீமோதெரப்பிலே கியூர் பண்ணிட முடியுது. 30% ஆஃப் த சில்ட்ரனுக்கு கீமோதெரப்பியை மீறியும் தே ரிக்வயர் டிசீஸ் திரும்ப வரனால தே ரிக்வயர் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். செகண்ட் குரூப் ஆஃப் டிசீசஸ் வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஸோ ஏப்ளாஸ்டிக் அனீமியா வந்து போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பிளட் கேன்சர்ஸை விட ஒரு பேடான டிசீஸ். இப்போ பிளட் கேன்சர்னா இன்னைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம ஃபியூ மந்த்ஸ் கூட வெயிட் பண்ணலாம். அவங்களோட மஜ்ஜை வேலை செய்யாத பட்சத்தில் அந்த ஃபேக்ட்ரி அந்த மஜ்ஜைன்ற இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறது கம்மியாயிடுச்சுன்னா அணுக்கள் குறைவுனால வெளியிலேருந்து பிளட் பிளேட்லெட்டை நம்ம ஏற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ப்ரோன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசீசஸில் எவ்ரி டே ரியலி கவுண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிசீஸு அது இல்லாமல் மற்ற நிறைய பிளட் டிசீஸஸ்க்கு அது நம்ம இது அளவுக்கு காமனாக பார்க்கலனாலும் குழந்தைங்களை எதிர்ப்பு சக்தி குறைவு, பிறவியிலேருந்து எதிர்ப்பு சக்தி குறைவு, அது பேர் பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். அது சில ரத்த சம்பந்தப்படாத ஆனால் மஜ்ஜை மாற்றில் குணமாகிற உயிருக்கு ஆபத்தான வியாதிகள் அப்படின்னா ஆஸ்டியோபீட்ரோசிஸ்ன்னு சொல்கிற சில டிசீஸ். இதெல்லாம் குழந்தைங்களை வர ஒரு மரபு ரீதியான வியாதிகளுக்கும் இந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இது இல்லாமல் லைஃப் லிமிட்டிங் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். லைஃப் லிமிட்டிங்னா அதனால அவங்களுக்கு உடனே அந்த டிசீஸ்னால அவங்க உயிருக்கு ஆபத்தும் ஒன்றும் கிடையாது உடனே. ஆனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலசீமியா, சிக்கல் செல் அனீமியா அப்படின்னு. இந்த வருஷம் அந்த லாஸ்ட் இயர்லேருந்தே த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிக்கல் செல் எலிமினேஷன் மிஷன்னு சொல்லி தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இனிமேல் இந்த டிசீஸ் இல்லாமல் இந்த பாப்புலேஷன் இருக்கிறத நோக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்கல் செல் அனீமியா அது ரெண்டுத்துக்குமே மஜ்ஜை மாற்று ஒரு குணப்படுத்துகிற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும். ஸோ இது நம்ம மேஜராக மென்ஷன் பண்ணியிருக்க டிசீசஸ். அது இன்னும் நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டால கியூர் ஆகக்கூடிய பிளட் கண்டிஷன்ஸும் 90% வந்து பிளட் கண்டிஷன்ஸு, 10% பிளட் கண்டிஷன்ஸ் இல்லாத ஆனால் அதே சமயம் டிரான்ஸ்பிளான்ட்ல பெனிஃபிட் ஆகிற டிசீசஸ். ஸோ இந்த சினாரியோவில் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நான் ஒர்க் பண்ணுறது நான் வந்து ஃபுல் டைம் கவர்மெண்ட் சர்வன்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் வந்து 2018 மஜ்ஜை மாற்று யூனிட் இருக்குது. 2022 குழந்தைங்களுக்கு மஜ்ஜை மாற்று ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் 116 மஜ்ஜை மாற்று நடந்திருக்கு, 116. அதில் மேட்ச் அன்ரிலேட்டட் டோனர் அப்படின்றது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் டோனர்ஸ். அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பிளட் டிசீஸ் இருக்கு, யாராவது டொனேட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய உடம்பு அதை ஏற்றுக்கணும்னா மரபு ரீதியாக அந்த டோனருக்கும் எனக்கும் மேட்ச் இருக்கணும். அந்த மரபு ரீதியான மேட்சை HLA அப்படின்னு சொல்கிறோம், ஹியூமன் குளுக்கோசைட் ஆன்டிஜன். அது வந்து எனக்கும் டோனருக்கும் மேட்ச் இருந்தால் தான் அந்த செல்லை வந்து என் உடம்பு ஏற்றுக்கும். இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல பிளட் குரூப் மேட்ச் இருந்தால் கூட கிட்னியை உடம்பு ஏற்றுக்கும். இதில் குரூப்லாம் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும்னே அவசியம் இல்லை, பிளட் குரூப்பே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம குரூப் வந்து B பாசிட்டிவ், டோனர் குரூப் O பாசிட்டிவ்னா டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் என் குரூப் வந்து O பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ இது வந்து இந்த HLA மேட்ச் தான் இதோடைய கீ. ஸோ நம்ம கூட பிறந்தவங்களுக்கு 25% சான்ஸ் இருக்கு HLA மேட்ச் ஆகுது.
அப்போ ஒன்லி இப்போ 100 பேஷண்ட் இருந்தால் 25 பேருக்கு அவங்களுடைய கூட பிறந்தவங்களே ஹெச்எல்ஏ மேட்சாக இருப்பாங்க. இன்னொரு 25 மிச்ச 75% பீப்புளுக்கு அவங்களோட கூட பிறந்த குழந்தை மேட்ச் இல்லைன்ற பட்சத்தில் ரேராக அம்மாவோ அப்பாவோ மேட்ச் ஆகி பார்ப்போம். ஆனால் யூஸ்வலாக மதரோ ஃபாதரோ ஃபுல் மேட்சாக இருக்க மாட்டாங்க. அந்த சினாரியோவில் அன்ரிலேட்டட் டோனருக்கு ரிஜிஸ்ட்ரியில் நம்ம சர்ச் ரைஸ் பண்ணுவோம். அந்த அன்ரிலேட்டட் டோனர் ரிஜிஸ்ட்ரிஸ் வந்து நேஷ்னலாகவும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரிஸும் இருக்குது. இப்போ டிகேஎம்எஸ் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இன்னும் பெட்டராக. ஸ்டார்டட் அஸ் ஜெர்மன் ரிஜிஸ்ட்ரி, இப்போ அவங்க வந்து குளோபலாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரிக்கு நம்ம பேஷண்ட்டோட ஹெச்எல்ஏ அந்த ஜெனட்டிக் ரிப்போர்ட்டை நாங்கள் மெயில் அனுப்பிச்சோன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேட்ச் ஆன டோனர்ஸ் அவங்க ரிஜிஸ்ட்ரியில் பதிஞ்சிருக்காங்களான்றது எங்களுக்கு இமெயிலாக ரிப்ளை வரும். ரிப்ளை வந்த பிறகு பேஷண்ட்டோட நீடை பொறுத்து எங்களுக்கு அர்ஜென்ட் டிரான்ஸ்பிளான்ட்டா இல்லை அது மேபி ஒரு 2-3 மாதம் கழிச்சு பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட்டான்றது இன்டிமேட் பண்ணி டோனர் அவைலபிலிட்டி கேட்போம். சில பேருக்கு பார்த்தா ஒரு டோனர் தான் இருப்பாங்க, சில பேருக்கு பார்த்தா 50-100 டோனர் இருப்பாங்க. ஒரு 40% பேஷண்ட்ஸ்க்கு இதில் டோனர் இன்னும் அவைலபிளாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படின்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரியில் டோனர் கிடைக்கிறது இல்லை. அப்போது இன்னுமே நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நிறைய பேர் இதில் 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் முன் வந்து நம்ம பேர் கொடுத்தோம்னா இதில் இன்னுமே இந்த ரிஜிஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி இந்தியாவில் இப்போ டிகேஎம்எஸ், தாத்ரி, சென்னையில் ஜீவன், மும்பையில் எம்டிஆர்ஐ அப்படின்னு நிறைய நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. டிகேஎம்எஸ் சர்ச் பண்ண இன்டர்நேஷ்னல் டிகேஎம்எஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ரிஜிஸ்ட்ரியும் சர்ச் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் டோனர் அவைலபிலிட்டியும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் எம்எம்சியில் பார்த்தோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இது வரைக்கும் 4 இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து ஜெர்மனிலேருந்து, ஒருத்தர் போலாண்ட்லேருந்து, ஒருத்தர் வந்து யூகேலேருந்து. ஸோ அது இல்லாமல் அக்டோபரில் இன்னும் 2 பேர் டொனேட் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க டொனேஷனுக்கு. ஸோ இது மொத்தமாக 17 இந்த மாதிரி நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டோனரோட டிரான்ஸ்பிளான்ட் நடந்து பேஷண்ட்ஸு இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்லேருந்து க்யூர் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் செக்டரில். ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்லேயும் நம்ம அதாவது இன்னைக்கு வந்து ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட்டில் கூட இந்த மாதிரி அன்ரிலேட்டட் டோனர் டிரான்ஸ்பிளான்ட்ஸு நடக்குது. ஏன்னா அந்த காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டால் பேர் பண்ணிக்க முடியுது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இந்த ஹோல் ப்ரோக்ராம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கிற இந்த ஹோல் ப்ரோக்ராம் இந்த அளவு நடக்குதுன்னா அது கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு, இன்ஸ்டிடியூஷன், அங்கே ஒரு டீன் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் சார் பேர் ப்ரொஃபஸர் டாக்டர் தேரவிராஜன், அவரோட சப்போர்ட்டு, அந்த யூனிட் டீமோட கான்ஸ்டியூஷன், நர்சஸ், அதுக்குன்னு டெடிக்கேட்டட் நர்சஸ் கிட்டத்தட்ட இப்போ 25 நர்சஸ் இருக்காங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸ், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர், அது இல்லாமல் இன்னும் குரூப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் தே ஒர்க் டே இன் டே அவுட் டு ரீச் திஸ் லெவல் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ 3 இன்ட்ரெஸ்டிங்கான பேஷண்ட்ஸு. இந்த சைல்டு வந்து 3 இயர் ஓல்டு, செல்வா மாதிரியே ஃபேன்கோனி அனீமியா அப்படின்ற டயக்னோசிஸ் உள்ள, இதுவும் மஜ்ஜை வேலை செய்யாத டிசீசஸில் ஒன்று. அந்த ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து இந்த காப்பீட்டு திட்டம் வழியாக தான் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பேஷண்ட்டை போய் அடையுது. காப்பீட்டு திட்டம் வழியாக ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 9.4 lakhsலேருந்து 17 lakhs வரைக்கும் கவர்மெண்ட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சைல்டுக்கு அந்த ஸ்கீம் சப்போர்ட் அப்போ இல்லை, ஆப்வியஸாக இது பக்கத்து ஸ்டேட் சைல்டுன்றனால. ஸோ இந்த சைல்டுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷனோட தொண்டு நிறுவனங்கள் சப்போர்ட் பண்ணியும் பேரண்ட்ஸோட ஒரு 50% மணி பேரண்ட்ஸ் அவங்க வந்து பே பண்ணி ரிமைனிங் வந்து என்ஜிஓ சப்போர்ட்டோட இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. இன்னைக்கு அவள் கிட்டத்தட்ட 2 years போஸ்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், அவளுக்கும் அதே அன்ரிலேட்டட் டோனர் மேட்ச் அன்ரிலேட்டட் டோனர் டொனேட் பண்ணி. ஸோ இது வந்து தமிழ்நாடு இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸும் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியுது. இந்த டிரான்ஸ்பிளான்ட்ல என்ஜிஓன்றதுல மேஜர் சப்போர்ட் வந்து டிகேஎம்எஸ், பிஎம்எஸ்டின்னு அந்த டைம் டிகேஎம்எஸ் உடைய ஃபண்டிங் ப்ரோக்ராம். அவங்களோட அவங்க வந்து தே சப்போர்ட்டட் 50% ஆஃப் த சைல்ட் டிரான்ஸ்பிளான்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் இது 13 வயசு பொண்ணு. இது ஃபேன்கோனின்றது மரபு ரீதியாக வரக்கூடிய மஜ்ஜை ஃபெயிலியர் டிசீசஸ்லாம் ஒன்று.
ஆனால் இது வந்து அக்வைர்டு ஏப்ளாஸ்டிக்னு சொல்கிறது. அப்படின்னா காரணம் இல்லாமல் வர ஏப்ளாஸ்டிக் மஞ்சள் வேலை செய்யாமல் போயிடுற ஒரு வியாதி. ஸோ அது 13 வயசு பொண்ணு. ஃபார்ச்சுனேட்டாக அவளோட சிப்ளிங் வந்து ஃபுல் மேட்ச், கூட பிறந்திருந்த அண்ணன் வந்து ஃபுல் மேட்ச்சு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் ப்ரைவேட்டில் பண்ணி, அதுவும் ஃபண்டிங் சப்போர்ட்டோட 50% ஃபண்டிங் சப்போர்ட்டோட ப்ரைவேட்டில் பண்ணி, அதில் அவர் கிராஃப்ட் ரிஜெக்ட் பண்ணி அவர் கவர்மெண்ட்டுக்கு வந்தான். ஸோ அதே பிரதரை வச்சு செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட் கவர்மெண்ட்டில் பண்ணோம். அந்த கிராஃப்டையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கிராஃப்ட் ரிஜெக்ட், ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதே இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். அதில் செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட்ன்றதே இன்னுமே அன்பிலீவபிள். ஸோ நாங்கள் we were all discouraged by the outcomes of the transplant. யூஸ்வலாக இந்த மாதிரி சில்ட்ரன்னா நம்ம we cannot salvage those children. We assume that is their end of life அப்படின்னு. ஆனால் அந்த ஃபேமிலியோட பர்சிஸ்டன்ஸ்னாலையும் NGOஸோட சப்போர்ட்டில் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் the entire transplant cost was borne by DKMSோட ஃபண்டிங் சப்போர்ட்டில். Third transplant was done in government sector hospital in Madras Medical College. அது கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷனோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. ஏன்னா எவ்வளோ மணி கொடுத்தாலும் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை ப்ரைவேட்டில் பண்ண முடியாத விஷயம். அது கவர்மெண்ட்டில் பண்ணுறது இன்னுமே டிஃபிகல்ட்டு. பட் இன்னைக்கு அவள் வந்து கிட்டத்தட்ட 10 months போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இன்னும் அவளோட கவுண்ட்ஸ்லாம் இந்த லாஸ்ட் வீக் கூட வந்திருந்தா அவள் கவுண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, பிளட் கவுண்ட்ஸ் எல்லாம். ஸோ இது எல்லாமே இட் இஸ் ஃபீஸிபிள். கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்னாலையும் பேஷண்ட்டோட பர்சிஸ்டன்ஸ்னாலையும் மணி தேவைப்படுறப்போ அந்த மணி சப்போர்ட் கிடைக்கிறப்பையும் ஆல் திஸ் பிகம்ஸ் அதாவது மிராக்குலஸ் திங்ஸ் ஆர் ஃபீஸிபிள். இது இன்னொன்று ஹாஃப் மேட்ச்டு டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அப்போ 40% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட்க்கு டோனர் கிடைக்க போகிறதில்ல. வீட்லேயும் டோனர் மேட்ச் இல்லை, வெளியில் அன்ரிலேட்டட் டோனர் ரிஜிஸ்ட்ரிஸ்லையும் மேட்ச்டு டோனர் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து ஹாஃப் மேட்ச்டு மதரோ அந்த ஜீன் அந்த ஹெச்எல்ஏல பாதி ஹெச்எல்ஏ அம்மா கிட்ட இருந்து பாதி ஹெச்எல்ஏ அப்பா கிட்ட இருந்து உருவாகிறது தான் குழந்தை. ஸோ அப்படி ஹாஃப் மேட்ச் ஆன மதரும் ஃபாதரும் டொனேட் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட்ஸு அதை அண்டர்கோ பண்ணி அண்ட் அவனோட டிரான்ஸ்பிளான்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் மட்டும் காஸ்ட் வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஃபியூ லேக்ஸ். அந்த ஃபியூ லேக்ஸ் which will அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கவர் ஆகாத ஃபியூ லேக்ஸ் in the DKMS funding program earlier, we could get the additional cost required for the transplant. So he is also doing well post transplant. Next. இந்த படம்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செல்வாவோட கதை. ஸோ செல்வாக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, செல்வாக்கே அது ஒரு மெமரி தான். ஸோ இது வந்து செல்வா வந்து 6 months வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆல்மோஸ்ட் டெய்லி பிளட் பிளேட்லெட்டின் ஏற்றி அவங்க அந்த 6 months ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது குழந்தைங்களோட உடம்பு வந்து ரொம்பவே பலவீனமாயிடும். ஏன்னா அந்த டிசீஸ் வந்து அவங்கள இன்ஃபெக்ஷனுக்கு ப்ரோன் ஆக்கிடும். ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இன்னொரு இன்ஃபெக்ஷன். அவனோட கால்லாம் வந்து படுத்தே இருந்தனால, எப்படி வயசானவங்க படுத்தே இருக்கிறப்போ கால்லாம் வந்து மடங்கியே போன மாதிரி நீட்ட முடியாத நிலைமை. ஸோ அந்த நிலைமையில தான் அவனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அவனை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அவனுக்கு முன்னாடி வந்து அந்த இது நிறைய தடவை அந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா, அதனால தான் நாங்கள் லுக்கீமியா விட பேடான டிசீஸ்ன்னு சொல்கிறது. ஏன்னா இதில் வந்து மருந்துனால சரி பண்ணுறதுக்கு ஸ்கோப் பெருசாக கிடையாது, டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி மருந்து கொடுக்கறதுக்கு. ஸோ அவனுக்கு நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் அதே அப்போ 8 வயசு எல்லா குழந்தை அத்தனை பேருக்கும் அவனுக்கு தெரியும். ஒரு 8 வயசு குழந்தைன்றது ஒரு 25 கிலோ 26 கிலோ இருக்கிற குழந்தையா இருக்கும். இவனுக்கு 8 வயசுல அவனுக்கு வெயிட் வந்து 10 கிலோ. பிறந்த குழந்தை வெயிட் 3 கிலோ, 1 வயசு ஆகும்போது 10 கிலோ ஆகிடும். ஸோ அப்போ 8 வயசுல அவனுடைய ஆல்மோஸ்ட் எலும்பும் தோடுமா தான் இருந்தான் டிரான்ஸ்பிளான்ட் டைமில். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் அப்பயும் நிறைய ப்ளீடிங், ஏன்னா மற்ற வேலை செய்யாதது தான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இது அவனோட டிஸ்சார்ஜ் ஃபோட்டோகிராஃப்ஸு. ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் அப்போ அவனால் நிற்க முடியாது, அதனால எல்லா ஃபோட்டோலையும் உட்காந்துருப்பான். ஏன்னா நிற்கிறதுக்கு கால் வந்து இன்னும் அந்தளவு அவனால் நீட்ட முடியல. ஸோ நிறைய தடவை அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அடுத்த 6 months கிட்ட ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்டாக தான் இருந்தான். ஒவ்வொரு தடவையும் ரவுண்ட்ஸில் வந்து காலை நீட்டுறது தான் டாக்டர்ஸும் நர்ஸஸோடைய வேலையாக இருக்கும். இன்னைக்கு அவன் நடந்து வந்திருக்கான் நம்மளை மீட் பண்ண. ஸோ அவனும் அவன் டோனரும் நினைக்கலன்னா இது இன்னைக்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இது வந்து ஊர் கூடி பேர் இருக்கிறது தான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். Everything I understand. And may I please invite
Mr. Patrick Paul, CEO, DKMS, VMSC, to join us on stage and felicitate Dr. Aruna Rajendran. Please give a big round of applause. I understand that all of you are having the cameras and everything, but who will discuss the invaluable work done by the DKMS Donor Center in India. Can we all please give him a big round of applause and welcome on stage, please? So let me talk a bit about jobs. In India, every year, 1 lakh of patients get diagnosed of blood cancer or other blood disorders. And there are a lot of dedicated people who work to help these patients. So first I want to highlight the doctors and transfer centers coordinators and also the nurses. So I just spoke a couple of days to someone from the army, and we came to the topic of COVID, and at COVID we all remember these amazing work these physicians did with this full body suits and this working until they were not able to do anymore. And I just want to say this is not over. I mean, especially, I know Dr. Aruna very well, her team, the nurses, they are doing this job every day. Yeah, they are not so visible anymore. We all know this video which went viral, but they are still doing it. They are still working. And to help patients who are suffering on leukemia. And a small part is playing also DKMS here. So why we came to India? We came to India because we don't want that so many donors from international registries have to donate for patients, because actually there are never enough. When you want to have a lot of patients in India, you need to register donors in India. And that's why we are here, why I'm here, why my team is working, also very dedicated on this cause. So we're creating awareness. So that's why we are here. I hope you will help us and to create this awareness by the media. We are here to register, so I have 2 colleagues here who are coming only to register potential stem cell donors today. And this is special for India. DKMS is also here to help patients financially. So I would say also my team, thank you very much. We are very much dedicated to our work, and we are doing extra work to help patients in need. And then there's one person here in this room who is not being here because of she's working. So she did this all because her heart is full of humanity, empathy, and courage. And she is our donor here. So Smita. So Smita registered in Jan 2021. Yeah, I just mentioned COVID. Yeah, 21. You remember what was the situation there? Yeah, who comes to the idea? Oh my God, everyone is hiding themselves, don't want to get infected. No, she registered. And then over the time, she got a call. I mean, you tell us the story later on, right? So, and in September 21, she donated. That's just a human cause. It was not her work. Yeah? It was not. This was completely voluntary to help someone, to give someone the second chance of life. So I just read. So we did an interview, and I know Smita very well because she's coming and supporting us again and again and again. And you told me, "Oh, I would like to meet my patients also one time." Right? You remember? And she gave also an interview, and she said, "Yes, these patients are my heroes because they are going through this whole journey." And she's right. But for me, Smita is a hero because she did this all without any payment, without any benefit, nothing. She just did this from her heart. So thank you very much, Smita. செல்வா, எங்களுக்காக ஒரு ஹாய் சொல்றீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எந்த கிளாஸ் படிக்கிறீங்களா? 7th ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? மிஸ் எல்லாம் செல்ல பிள்ளையா நீங்க? எஸ் மட்டும் தான் சொல்லுவீங்களா? நிறைய பேச மாட்டீங்களா?
வெக்கமா இருக்கா? ஓகே சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. முதல்ல செல்வாக்கு வந்து இப்படி ஒரு டிஸார்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போல உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் ஆனீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது தெரிஞ்ச உடனே? இந்த டிஸார்டர் தெரிய வரப்ப இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா, இப்படி ஒரு நோய் இருக்குங்கிறதே எனக்கு இவனுக்கு வந்த பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல் எங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கப்ப எங்களுக்கு அந்த ஒரு உறுதுணையாக இருந்து அவங்க டாக்டர் அருணா மேம் தான் இந்த டிகேஎம் ஃபவுண்டேஷன் மூலியமாக டோனர் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணது. அவங்க தான் அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அவங்க செல்வாக்கு ஒரு திரும்ப ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அது அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இல்லை. அவங்களுக்கும் இந்த டோனருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ செல்வாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதை நம்ம வந்து மருந்து மாற்றினால குணப்படுத்த முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒன்னொன்னா தெரிய வருது அடுத்தடுத்து ஸ்டேஜ் போகும்போது. ஆனா இதை வந்து கியூர் பண்றதுக்கு இன்னொருத்தங்க சப்போர்ட் பண்ணா, ஸோ அந்த டோனர் இருக்காங்க, இது மாதிரி செல்வாக்கு டொனேட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில பேருக்கு இந்த மாதிரி டோனரே அமையல அப்படிங்கிறப்ப இவனுக்கு ஃபுல் மேட்ச் கிடச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் கூட இவனுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ நார்மலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அம்மா கிட்ட ஒரே ஒரு கேள்வி. ரொம்ப எமோஷனலா இருக்காங்க வந்ததுல இருந்து. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ செல்வா பேக் சைக்கிள் ஓட்டுறான், தம்பியை தூக்குறான், தம்பி கூட சண்டை போடுறானா, தம்பி கம்ப்ளைண்ட் பண்றான், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். செல்வா ரொம்பவே நல்லா இருக்கான், நார்மல் ஆயிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. மேடமுக்கும் டிகேஎம்எஸ் ஃபவுண்டேஷனுக்கும் டோனருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப 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 நன்றி. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவனே சொல்லுவான், அம்மா என் லைஃப் அவ்வளோதான், நான் இதோட புரிஞ்சிருச்சா அப்படின்னு. மேடம் சொல்லி சொன்னான், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். மேடம் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மேடமுக்கு ரொம்ப 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 நன்றி. சாரும் சொல்லுவார், வந்து இப்படி நடக்க முடியாமல் இருக்கப்ப சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். செல்வா நடந்தாதான் முடியும், இல்லைன்னா லைஃபே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், நீ நடவனால முடியும் அப்படின்றப்ப அவன் ட்ரை பண்ணி அதை செஞ்சான். சாருக்கும் ரொம்ப நன்றி. செல்வா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லலாமா? ஸ்மிதா அக்காவுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லு. அருணா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அருணா மேம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸ்மிதா அக்கா? ஸ்மிதா அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஓகே, டிகேஎம்எஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து பேசலாம். பட் இப்போ நம்ம வந்து ஸ்மிதாவை மேடைக்கு கூப்பிடணுமா இல்லையா? So can I also have the privilege to welcome Dr. Smita, clinical pharmacist, who made this miracle possible. I think without her, this wouldn't have been possible at all. I have a few questions for you, Smita. And what motivated you to donate your stem cells? So my motivation comes from, I was doing my 6-year internship for it was, I don't know, I'm very emotional today. So was it a coincidence or it's a God's indication or what, I don't know. But when I registered myself at DKMS BMSC India, I was doing my internship in BMT department, hematology and BMT department. So I was aware about what is happening related to patients in blood cancer and who needs bone marrow transplant. So without a second thought, I just registered myself, and I was not sure that I will be even a match to anyone or not, but I just wanted to give it a try. And I just registered, I got my swabs, I submitted my swabs back.
And I was very amazed when I got a call that I have been matched with someone within 9 months. But before that, when I was working in the same department, I have seen every day patients and family go through a lot of problems. So my inspiration comes from that place to do something for people who really need help. And before that, I have a small personal story which motivated me, which pushed me further to go ahead with the registration was when my mom was diagnosed with not the same kind but a similar kind of cancer. She survived, she came out of it. So, and I was very young at that time. I was Selva's age when my mom was diagnosed with cancer. So I have seen her fight. It was like a personal inspiration. It was inspiration from workplace to do the registration and go ahead with the donation. And how are you feeling today? And what was your feeling when you first met Selva? To be very honest, it's a roller coaster of emotions for me. I'm happy. I'm sad that it had to go through so much, but I'm happy that we have faced all those situations and come out. Past 1 year, I'm working in the same department as a coordinator, as a team doctor. We make the protocols for people who go bone marrow, like before going bone marrow, they have to go undergo some cycles of chemo. But it was all different when I was doing for them. But when I met him yesterday, it was very personal for me. I was imagining myself going through all those which I support my patients and their family when they go through. It was very personal for me, and still you can see tears in my eyes, but this time it's tears of happiness. So I'm happy that he is happy, he is healthy. It's been 3 years now post his transplant. I say thank you so much to Dr. Aruna, because I know the pain and the struggle doctors go through. Behind every bone marrow transplant, they go through it. There is months of discussion. There's months of protocol changing. There's months of discussion going on. There are multiple times we have to change the chemotherapy protocol. It's not just the transplant, but the most fearful part for us is post-transplant. Like how the patient is going to make out of it, because first 100 days are very crucial. So once we see that phase and our patient coming out of it, it's a very, very, very miraculous thing. So I'm seeing him after 3 years, so I know that he is all safe now. So that is deep, deep, deep happiness for me. The reason behind everything, the happiness their family is facing, the reason behind your happiness is all you, and you know it, right? We are all very happy. See, recently, these days, I don't think people come up with such ideas like, to donate or avlo periya manasu yarukum varradhu kedaiyadhu. So what would you like to, say the youth of India? So what I will, my message for all the youth of India is just one thing. You just register yourself. You don't have to worry about the procedure or the process, what it is for the donation. Each and every step you will be guided. You will have someone who will support you, who will clarify your doubts. You are just one step far from becoming someone's donor, giving someone a second chance of life just by registering. I will give you the guarantee that once you will register, you will have one or another person with you. It can be through DKMS, it can be through the doctor's team, but someone who will guide you, who will encourage you, and who will give you the clarity what are you doing and how it is going to save somebody's life. Please come forward, register yourself, talk with someone who is experienced in this particular area, and I'm sure your all questions will be answered. Thank you, Smita. Thank you very much. And may I please request CEO Mr. Patrick Paul and Dr. Aruna to join us on stage and hand over the gifts to our donor and Selva's family. And also
Transplant. We have then seen no donor available for transplant. So now for us, it is a golden era for India. For everything is now being available, and the people of India, where we have now centers for transplant, we have money to do transplant, and we have NGOs to support the deficits. We have donors coming forward. So I'm sure once upon a time the diseases which we thought did not have cure, today we have access to cure. So I'm very happy to be in this press meet today. It's something very, very heartwarming meeting. And my special thanks to Ms. Smita. Smita is gone away. Come. So, there is a link. You have to go and click on the link. It will ask some basic details about you, like what's your full name, which part of India you belong to, just contact details, your mail ID and all. So once you do the basic registration, you will receive a kit. So in that kit, you will receive 3 swabs. So instructions are given how to use the swabs. So the swabs have to be used in your buccal cavity, in your mouth. So on your left cheek, right cheek, and your palate, the upper part of your mouth. And you just have to let it dry in the air for like I think 1 minute, I think is the time, if I'm not wrong. And you will receive, along with the same kit, a return envelope in which you have to put back your swabs. And there is one barcode which you have to paste it on your envelope and just drop it anywhere nearby your post office, okay? Just post it, you don't have to do anything else. Just take your swabs, put it in the back envelope and drop it in your post office. And it will automatically reaches to the DKMS office, and they process the swab and register your SLA genes in the registry. So whenever there is a search request from a doctor's side, from any institute side, they just match the patient SLA with yours, and once the match comes up, you can be a donor.